தமிழக பாஜகவோட அடுத்த தலைவராகிறார் நயினார் நாகேந்திரன். அறிவிப்பு மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற தகவல் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. தமிழக பாஜக தலைவர் ரேஸ்ல வானதி சீனிவாசன், தமிழிசை, எல் முருகன், பொன்னார் இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கும்போது நயினார் நாகேந்திரனை எதுக்கு எல்லாரும் கை காட்டுறாங்க? யார் இந்த நயினார் நாகேந்திரன்? டெல்லி மேலிடத்துக்கு இவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? இப்படியான பல விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் ஒன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. நயினார் நாகேந்திரன் அதிமுகல இருந்து பாஜக சேரும் போது யார் இந்த நயினார் நாகேந்திரன் அப்படின்னு நிறைய ப்ரொஃபைல் அவரை பத்தி வந்தது. அதுக்கப்புறமா ஒரு சில சர்ச்சையான பேச்சுக்கள் மூலமா ஊடக வெளிச்சம் இவர் மேலப்பட்டது. குறிப்பா இந்து மதத்தை பத்தி யாராவது தவறா பேசினா அவங்கள கொலை செய்ய கூட தயங்க கூடாது அப்படின்னு பேசினாரு. ஆண்டாள் விவகாரத்துல ஆண்டாள் பத்தி தவறா பேசின வைரமுத்தோட நாக்க அறுத்தா அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் ஒரு பொது மேடையில பேசினது சர்ச்சையானது. இப்படியான இவருடைய சர்ச்சை பேச்சுக்கள் மூலமா இவர் மேல மறுபடியும் ஊடக வெளிச்சம் பட்டது. யார் இந்த நயினார் நாகேந்திரன் அப்படின்னு ஊடகங்கள் இவரை பத்தி எழுத ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, தமிழக பாஜக தலைவர் போட்டி நடக்கும் போதெல்லாம் கண்டிப்பா ஊடகங்கள் நயினார் நாகேந்திரன் பேரை உச்சரிப்பாங்க. அந்த வகையில இந்த முறை அவருக்கு தமிழக பாஜக தலைவராக கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட உறுதி, அறிவிப்பு மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்றாங்க. சரி, யார் இந்த நயினார் நாகேந்திரன்? 1960 பிறந்த நயினார் நாகேந்திரனோட சொந்த ஊர் குமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். தன்னோட பள்ளி படிப்பெல்லாம் சொந்த ஊர்லயே முடிச்சவர். நெல்லையில இளங்கலை பட்டத்தையும் முதுகலை பட்ட படிப்பையும் முடிக்கிறார். அரசியல இவருக்கு படிக்கும் போதே ஒரு ஆர்வம் இருந்தது. இவர் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர். எம்ஜிஆர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கவும் தானும் அந்த அரசியல் கட்சியில சேரணும் அப்படிங்கறதுதான் இவருக்கு இருந்த அதீத ஆர்வம். ஆனா எம்ஜிஆர் இறந்து 2 வருஷம் கழிச்சுதான் அதிமுகல நயினார் நாகேந்திரன் தன்னை இணைச்சுக்கிறார். அரசியல்ல காலடி எடுத்து வைத்ததும் நயினார் நாகேந்திரனுக்கு இருந்த மிகப்பெரிய கனவு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும், டெல்லி போகணும் அப்படிங்கறதான். அதுக்காக படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைச்சவர் முதல்ல அவருக்கு பணகுடி நகர செயலாளர் வாய்ப்பு வருது, அதை பயன்படுத்திக்கிறாரு. அடுத்ததான் மெல்ல மெல்ல அடுத்தடுத்த பொறுப்புகள் அவரை தேடி வருது. நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் ஆகிறாரு. ஜெயலலிதா பேரவையோட மாநில செயலாளர் பொறுப்பு அவருக்கு அடுத்தது கிடைக்குது. இப்படி சின்ன சின்ன பொறுப்புகள் இருந்த நயினார் நாகேந்திரனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு சட்டமன்ற தேர்தலை போட்டியிடக்கூடிய வாய்ப்பை ஜெயலலிதா கொடுக்கறாங்க. 2001 சட்டமன்ற தேர்தல்ல நெல்லை தொகுதியில அவர் முதன்முறையா களம் காண்றாரு. போட்டியிட்ட முதல் தேர்தலையே ஜெயிக்கிறாரு. அதனால இவருக்கு அமைச்சரவையிலையும் இடம் கிடைக்குது. இவருக்கு மின்சாரம், தொழில்துறை, போக்குவரத்து துறை அமைச்சர் பொறுப்பை ஜெயலலிதா கொடுக்கறாங்க. 2006 சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் நெல்லை தொகுதியிலேயே நயினார் நாகேந்திரன் போட்டியிடுறாரு. தொகுதியில நன்கு அறிமுகமான முகம், ஏற்கனவே அமைச்சராகவும் இருந்திருக்காரு. இப்படியான விஷயங்கள் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. 2006 சட்டமன்ற தேர்தலில் அவர் தோத்து போயிடுறாரு. 2011 சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதி மக்கள் இவரை மறுபடியும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அமைச்சராகலாம் அப்படின்னு நினைச்ச நயினார் நாகேந்திரனுக்கு கடைசி வரை அந்த வாய்ப்பை ஜெயலலிதா கொடுக்கவே இல்லை. மறுபடியும் 2016 போட்டியிடுறாரு. ஆனா அந்த முறை அவர் தோத்து போறாரு. வெற்றி தோல்வியை மாறி மாறி பார்த்தவருக்கு தன்னோட அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இந்த கேள்வியோட அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அதுதான் ஜெயலலிதா மறைவு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக எதிர்காலமே கேள்விக்குறியா இருந்தது. ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா அப்படின்னு தனித்தனி அணிகள் இருந்தது. இவர் ஓபிஎஸ் பக்கமும் போகல, இபிஎஸ் பக்கமும் போல. சசிகலா ஆதரவாளராக தான் இவர் இருந்தார். சமூகம் சார்ந்து இவர் சசிகலாவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் கூட எந்த அணிக்கும் போகாம இவர் ஒதுங்கியே இருந்தார். இவர் அதிமுக தனித்து இருக்காரு, ஒதுங்கி இருக்காரு அப்படின்னு பார்த்த பொன் ராதாகிருஷ்ணன் இவரை பாஜக பக்கம் எடுக்கிறாரு. பாஜகவுக்கு போகும்போதே நெல்லை தொகுதி எனக்கு தான் அப்படிங்கிற கண்டிஷனோட இவர் பாஜகக்குள்ள போறாரு. நயினார் நாகேந்திரனுக்கு அரசியல் அனுபவம் இருந்தது, பணபலம் இருந்தது, தொகுதியில இவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருந்தது. இதனால அதிமுக இருந்து ஒரு பெரிய தலை பாஜகவுக்கு வந்ததாவே பாஜகவினர் கொண்டாடினாங்க. பாஜக சேர்ந்த உடனே நேரா டெல்லி போய் அமித்ஷாவையும் இவரு பார்த்துட்டு வந்தார். அரசியலுக்கு வந்ததும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும், டெல்லி போகணும் அப்படிங்கிற ஆசை நயினார் நாகேந்திரனுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி பாஜக வந்ததும் தமிழக பாஜக தலைவர் ஆகணும் அப்படிங்கிற கனவும் நயினார் நாகேந்திரனுக்கு இருந்தது. அதுக்கான நேரம் 2020 வந்தது. 2020 தமிழக பாஜக தலைவர் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு விடையா வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் இப்படியான முகங்களை எல்லாரும் கை காட்டினாங்க. ஆனா திடீர்னு டெல்லி மேலிடம் எல் முருகனை நியமனம் பண்ணாங்க. அதுல நயினார் நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது. தன்னோட இந்த அதிருப்தியை ஒரு பேட்டிலையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். பாஜகவை நம்பி வந்தவங்களுக்கு பாஜக எந்த முக்கியத்துவம் கொடுக்கல, அதுல எனக்கு வருத்தம் இருக்கு, ஆனா நான் கட்சி மாற போறதில்ல அப்படின்னு வெளிப்படையாவே பேசியிருந்தார். ஏன்னா 2020 பாஜக தலைவர் ஆகணும் அப்படின்னு நினைச்ச நயினார் நாகேந்திரன் சில நாட்கள் அதுக்காக டெல்லியிலே தங்கியிருந்தார். டெல்லியில இருந்து திருப்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு போகும்போது தமிழக பாஜக தலைவராக தான் போகணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அதுக்கு நேர் மாறா எல் முருகனோட நியமனம் அவரை ரொம்பவே அதிருப்தி அடைய செஞ்சது. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறதுக்கு முன்னாடியே
வேட்பு மனுவை தாக்கல் பண்ணி பாஜகவுக்கே ஒரு அதிர்ச்சி கொடுத்தாரு நயினார் நாகேந்திரன். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில குஷ்பு அல்லது வேற யாராவது போட்டியிடலாம் அப்படிங்கிற பேச்சு அடிபட்டது. அதனால வேற யாராவது இதுல களமிறங்கிறதுக்கு முன்னாடி நாமளே முந்திக்கணும் அப்படின்னு நினைச்ச நயினார் நாகேந்திரன் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறதுக்கு முன்னாடி இவராவே வேட்பு மனுவை தாக்கல் பண்ணார். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு பாஜக எம்எல்ஏவா பேரவைக்குள்ள போன நயினார் நாகேந்திரனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு வந்தது. அதுதான் 2021 தமிழக பாஜக தலைவர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கான விடையா நயினார் நாகேந்திரன் பேரை மறுபடியும் ஊடகங்கள் உச்சரிக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அண்ணாமலைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அண்ணாமலைக்கு தான் டெல்லி மேலிடம் அந்த வாய்ப்பை கொடுத்தது. அப்பவும் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு அதிருப்தி இருந்தது. இந்த நிலையில நயினார் நாகேந்திரன் அதிமுகவுக்கு போறாரு, திமுகவுக்கு போறாரு அப்படிங்கிற பேச்சு கிளம்பினது. திமுகவும் நயினார் நாகேந்திரனோட பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் சொல்லப்பட்டது. ஏன்னா திருநெல்வேலி திமுக உட்கட்சி பூசல் இருந்ததுனால நயினார் நாகேந்திரன் மாதிரியான ஆள் திமுக இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைச்ச திமுக தலைமை அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொன்ன நிலையில நெல்லையோட பொறுப்பு அமைச்சரா இருந்த KA நேரு மூலமா நயினார் நாகேந்திரன் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை ஊடகங்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனா நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் எந்த செய்தியாளர் சந்திப்புலையும் தனக்கு அந்த மாதிரியான ஒரு டிமாண்ட் இருக்கிறதாவும் திமுக தலைமை தன்னை அழைத்ததாகவும் எங்கேயுமே அவர் குறிப்பிடல. நிலையில தமிழக பாஜக தலைவர் தான் ஆக முடியல, நாடாளுமன்ற உறுப்பினராவது ஆகலாம் அப்படின்னு நினைச்ச நயினார் நாகேந்திரன் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில போட்டியிட்டாரு. ஆனா அது கைகூடல. இந்த நிலையில தான் தமிழக பாஜக தலைவராகிறார் நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முக்கியமான காரணம், ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர்களா இருந்தவங்க நாடார் சமுதாயத்திலிருந்து இருந்திருக்காங்க, கவுண்டர் சமுதாயத்திலிருந்து இருந்திருக்காங்க. இதுல குறிப்பா வன்னியர் சமூகத்தில இருந்தும் முக்குளத்தோர் சமூகத்தில இருந்தும் இருந்ததுல வன்னியர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி பெரிய தலைகள் யாரும் பாஜகவுல இல்ல. அதனால முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரனுக்கு இந்த முறை டெல்லி மேலிடம் கண்டிப்பா வாய்ப்பு தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது மூலமா நாளைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமையும் போது முக்குளத்தோர் சமூக வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடைக்கும். தென் மாவட்டங்கள்ல பாஜக கட்சி இன்னும் வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை டெல்லி மேலிடத்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, இவர் அதிமுக இருந்து வந்ததுனால அதிமுகவோட இவர் இணக்கமா போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தேர்தல் சமயங்கள்ல தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு இப்படியான விஷயங்கள்ல ரெண்டு கட்சிகளும் சுமூகமா போறதுக்கு நயினார் நாகேந்திரன் மாதிரியான ஒரு ஆள் தமிழக பாஜக தலைவரா இருக்கிறதா நல்லது அப்படின்னு டெல்லி மேலிடம் நம்புறதுனால இவரை தான் தமிழக பாஜக தலைவரா தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரேஸ்ல தமிழிசை, வானதி சீனிவாசன், எல் முருகன் இவங்க எல்லாரும் இருக்காங்க. தமிழிசை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே 2 முறை தமிழக பாஜக தலைவராக இருந்திருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் இதுக்கு முன்னாடி வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. வானதி சீனிவாசனும் தேசிய அளவுல ஒரு பொறுப்புல இருக்காங்க. எல் முருகனும் ஏற்கனவே தமிழக பாஜக தலைவராக இருந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த ரேஸ்ல இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தான் பெருசா எந்த பொறுப்புலையும் இல்ல. அது மட்டும் இல்லாம 2 முறை தமிழக பாஜக தலைவர் பதவி கிடைக்கும் அப்படின்னு நம்பி அதிருப்தியில இருந்தவர். அப்படி இருக்கும்போது 3வது முறையா அவருக்கு அந்த பதவியை கொடுக்கல அப்படின்னா இவர் அதிமுகவுக்கோ அல்லது திமுகவுக்கோ போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. தென் மாவட்ட பாஜக முகமா முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் இருக்கக்கூடிய அதிமுகவோட இணங்கி போகக்கூடிய ஒருத்தரை எதுக்காக நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நழுவ விடணும் அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு பாஜக தலைவராக கூடிய வாய்ப்பை டெல்லி மேலிடம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட உறுதி, அறிவிப்பு மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டோட சேர்ந்து இன்னும் ஒரு சில மாநிலங்கள்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. இதுக்கான கூட்டம் முடிந்த பிறகு, இந்த ஆலோசனை முடிந்த பிறகு இதுல எடுக்கப்பட்ட முடிவை அதுக்கப்புறமா அறிவிப்பாங்க. குறிப்பா கிஷன் ரெட்டி, தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி தமிழகம் வர இருக்காரு. அடுத்த வாரம் அவர் தமிழ்நாடு வரும்போது தமிழ்நாடு பாஜக தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடைச்சிரும். அந்த அறிவிப்புல கண்டிப்பா நயினார் நாகேந்திரன் பேர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே வெளியாகக்கூடிய தகவல்கள் அடிப்படையில நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் ஆகிறாரா அல்லது டெல்லி மேலிடம் வேறு யாரையாவது தலைவரை அறிவிக்க போறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.